போகஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நம்மோடு தொலைபேசி இணைப்பில் பொருளாதார பேராசிரியர் முனைவர் திரு சிவபிரகாசம் இருக்கிறார். அவரை அன்போடு அழைக்கிறோம். சார் வணக்கம். அதாவது தமிழ்நாடு அரசினுடைய 2025-26 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது நேற்று. இந்த நிதிநிலை அறிக்கையில உள்ள ஒதுக்கீடுகள் குறித்து பேசுவது ஒரு பக்கம் இருக்கும் போது, பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து இந்த கடன் சுமை குறித்த கவலைகளை தெரிவிப்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் நிதித்துறை செயலர் அது தாங்கக்கூடிய அளவில் தான் இருக்குதுங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. சோ முதல்ல உங்களோட அந்த கடன் சுமை குறித்து உங்களோட பார்வை. நான் கடன் சுமையை சுமையாக பார்க்கவில்லை. இந்த காலகட்டத்தில் அது ஒரு சுகமான பலு என்றுதான் நான் கருதுகிறேன். அதை இன்னமும் காலம் இருக்கு. இது ஃபைனல் பட்ஜெட் நினைக்கிறேன். 2026 தேர்தலுக்கு முன்ன உள்ள ஒரு முழுமையான பட்ஜெட். அடுத்தது ஒரு டெம்பரரி பட்ஜெட் ஒன்று போடுறாப்புல இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த தேர்தலுக்கு முன்னாடி. இந்த கவனத்தை ஈடுருக்க ஏன் கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, பிடிஆர் அவர்கள் இதற்கு முந்தைய அதிமுக அரசு கிட்டத்தட்ட 4-5 லட்சம் கோடி ரூபாய் விட்டுட்டு போயிட்டாங்கிறத மிக சுட்டி காட்டி அது ஒரு மிக குறைபாடாக சொல்லப்பட்டது. அப்படி இருக்கும்போது இப்ப எதிர்கட்சி எல்லாம் கவனத்துல எடுத்துக்கொண்டு விமர்சனமா வைப்பது என்னன்னா, இப்ப 8 லட்சம் 9 லட்சம் கோடிக்கு வந்துடுச்சு. இன்னும் சொல்ல போனா கடைசியில இப்போ 25-26க்கான திட்டம் இது. அதை நம்ம நல்லா கவனிக்கணும். இனிமேல் வருகின்ற பினான்சியல் இருக்கு, ஏப்ரல் இருந்து அடுத்த மார்ச் 30 வரலும் உள்ளத்துக்கு ஓராண்டுக்கு உள்ள நிதிநிலை அறிக்கை இது. இது ஒரு எஸ்டிமேட். இது அப்புறம் உண்மையான இது வரும், இயர் எண்ட்ல வரும். இது நான் ஒரு பொருளாதார பேராசிரியர் முறையில இதை நான் வரவேற்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அமெரிக்காவில் ரிசெஷன் வருமா, பொருளாதார சரிவு வருமா அப்படின்னு பாக்குறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் வருமா அப்படி என்று கூட ஊடகத்துல எல்லாம் பல அறிஞர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், சிந்தனையாளர்கள் பேசி வர்றாங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்துல புத்திசாலித்தனம் என்னன்னா, டெபிசிட் பட்ஜெட், பற்றாக்குறை பட்ஜெட் போடுவது என்பது மிக மிக அவசியம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த ரிசெஷன் அப்படின்னு வருவதற்கு முதல் காரணமாக இருப்பது எதுன்னா, போதிய ஒட்டுமொத்த தேவை பொருளாதாரத்தில் இல்லை. ஒட்டுமொத்த தேவை அக்ரிகேட் டிமாண்ட் அப்படி என்றால் மக்களிடம் தேவை விருப்பம் இருக்கிறது, வாங்கும் திறன் இல்லை. அதாவது கெப்பாசிட்டி டு பர்ச்சேஸ் இல்ல, வில்லிங்னஸ் டு பர்ச்சேஸ் இருக்கு அப்படி என்று சொல்வது. இதை நான் எனக்கு சிதம்பரம் அவர்களுடைய சமீபத்திய மைய அரசனுடைய வரவு செலவு திட்ட அறிக்கை குறித்து பேசும்போது ஒன்று சொன்னாரு. என்ன சொன்னார்னா, கிராமப்புறத்தில் உள்ள ஏழை எளியவர்கள், நடுத்தர மக்கள்கள், உழைப்பாளிகள், விவசாயிகள், நிலமில்லா தொழிலாளர்கள், இவங்கள்ட்டெல்லாம் போதிய அளவுக்கு வருமானம் இல்லை, வேலை இல்லை, அதனால அவங்களுக்கு வாங்கும் திறன் இல்லை அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி அர்பன்லையும் நகரப்புறத்திலையும் இல்லைன்னாரு. இதை டாக்டர் சுப்பிரமணிய சாமி அவர்களும் கூட அடிக்கடி சொல்வது என்னன்னா, இந்திய பொருளாதாரத்தில் ஒட்டுமொத்த அக்ரிகேட் டிமாண்ட், அந்த தேவை கிராக்கி இல்லாமல் இருக்கிறது. அதனாலதான் என்னன்னா, இந்திய பொருளாதாரம் எதை நோக்கி போகுதுன்னா ரிசெஷன் அப்படின்னுட்டு நம்ம நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி வரும்போது இதை நீங்க பாத்தீங்கன்னா 1929 இருந்து 34 வரையிலும் அமெரிக்க பொருளாதார பெருத்தம் வந்தோம், கிரேட் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. அந்த காலத்துல கீன்ஸ் என்ன சொன்னாரு அப்படின்னா, அதான் சிதம்பரம் அடிக்கடி சொல்லுவாரு. தன்னுடைய வரவு செலவு திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்கும் போது நாடாளுமன்றத்துல லோக்சபால இருக்கும்போது அவர் சொல்லுவாரு, the philosophy existing behind the submission of the budget is a Keynesian அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப கினிஷன் என்னன்னா, டெபிசிட் பட்ஜெட் இன்னெவிட்டபிள். பற்றாக்குறை பட்ஜெட் அப்படிங்கிறது அது ஒரு மிகையாவோ கவலைப்படக்கூடிய அளவுலயோ ஒரு எச்சரிக்கை அந்த மாதிரியான விஷயம் எதுவுமே இல்லைங்களா? இப்ப நீ கவலைப்பட தேவையில்லைங்கிறது வேற, அது ஒரு எச்சரிக்கை கூட இல்ல. அதுக்கும் திரவியம் சார், நான் இப்ப பதில் சொல்றேன். இப்ப என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த பற்றாக்குறை என்பது வரவுக்கு மேல செலவு செய்யறதுனால துண்டு விழுறதுதான் பற்றாக்குறை, டெபிசிட்ங்கிறது. அப்போ என்ன ஆயிடுது, மக்களுக்கு எம்பவர்மெண்டா பர்ச்சேசிங் பவர் பண்றது இப்போ இந்த மாதிரி காலகட்டத்துல. அப்ப என்ன ஆயிடுதுன்னா,
இந்த கன்சியூமர்ஸுக்கு வந்து டிமாண்ட் வந்தா அந்த நுகர்வோர் பொருள்களுக்கு தேவை வரும், அது நிறைய விற்கும், அதுக்கு வாங்கும் வந்து நிலைமை இருந்தால் தேவை இருந்தால் உடனே கேபிட்டல் குட்ஸுக்கு மூலதனத்துக்கு போகும், மூலதன பொருள் உற்பத்திக்கு போகும் அப்படின்னு இது ஒரு படையெடுக்கிற மாதிரி வரும். அதனாலதான் இப்ப என்ன வந்து சொல்றது அப்படின்னா, பிடிஆர் ஒரு ட்ரிப் நல்லா சொன்னாரு, கடன் வாங்குவதை பற்றி கவலை இல்லை, இப்ப இந்த கடன் எல்லை கூட எல்லையை தாண்டல அப்படின்னுட்டாங்க. இப்ப நிதி செயலாளர் சொல்றாரோ அல்லது தங்கம் தென்னரசு அவர்கள என்ன சொன்னார்னா, பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஒரு லா இருக்கு மைய அரசுல. அதாவது உள்நாட்டு உற்பத்தியில கிட்டத்தட்ட 4 விழுக்காடு 5 விழுக்காட்டுக்கு மேல போகக்கூடாது அப்படின்லாம் இருக்கு. அதெல்லாம் வைத்து பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த எல்லையை, அந்த லக்ஷ்மண் ரேகாவை தாண்டவில்லை என்று அரசாங்க சார்பில், தமிழக அரசு சார்பில் அது சொல்லியிருக்காங்க. அதனால இந்த பட்ஜெட்டு சாதாரண காலம்ல இப்ப வந்து உலக பொருளாதாரத்தினுடைய மந்தம் வந்து நம்ம தாக்கிட்டு இருக்கு. அமெரிக்க பொருளாதாரத்தினால நம்ம வந்து டாரிஃப் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம வந்து கூட போடுறோம் அப்படின்னு சொல்லி ரெசிப்ரோக்கல்னு சொல்லி நீ என்ன போடுவியோ அதே நான் போடுவேன்னு ட்ரம்ப் சொன்னதுனால இங்க வெளிநாட்டு வருவாய் எல்லாம் வந்ததெல்லாம் குறைய ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்ல, ஒரு 18,000 பேர் அங்கேருந்து இங்க கொண்டு வர்றாங்க. இங்க பொருளாதாரம், நம்ம பொருளாதாரம் வந்து கன்சியூமருக்கா மற்றவங்களுக்காக மார்க்கெட்டு மாதிரி இருக்கு. அமெரிக்காவில் நம்ம ஏற்றுமதி செய்யணும், அதையும் குறைக்கணும் அப்படின்னு. அப்ப நம்மளை பொறுத்தவரைக்கும் 28 மாநிலத்தில் தமிழ்நாடு ஒரு மாநிலம். அதுலயும் வந்து பாருங்க, இப்ப ஒரு சிக்கல் வச்ச 2180 கோடியோ என்னமோ அவங்க தர முடியாது. மும்முனை திட்டத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளாலும் தர முடியும். இதுல ஆன்டி டெமோக்ரஸி அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பட்ஜெட்ல வந்து எப்படின்னா இப்படி சொல்லக்கூடாது என்பது ரொம்ப முக்கியம். நமக்கு பணம் வந்து வராம இருக்கு. இது எப்படின்னா கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கு எஜுகேஷன். இப்ப எஜுகேஷன் ஒதுக்கி இருக்கிறாங்க. இருக்கும்போது சொல்லி முடிச்சிடறேன். ஏன்னா பீட்டர் என்ன சொன்னாரு, இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பணம் பட்ஜெட்டுக்கு நம்ம செலவு பண்றோம், வருமானத்தை விட அதிகமா செலவு பண்றோம்னா அந்த செலவு பண்றதுல இருந்து எப்படி வரணும் அப்படின்னா, நமக்கு வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுற அளவுக்கு அது முதலீடு செய்யணும், ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த விமர்சனத்தை நாம வந்து ஏற்றுக்கொண்டு அந்த விமர்சனத்துக்கு பதில் தர வேண்டும். நிச்சயமா கடன் வாங்கினதை பத்தி இல்ல, பிடிஆர் சொன்னதுல அதான் ரொம்ப முக்கியம். இப்ப தங்கம் தென்னரசு வந்து சென்னையில இருந்து ஓசூர் வரலும் பரவலா பல மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சமச்சீர் முதலீடு செய்திருக்கு, பல திட்டங்கள் எல்லா துறைக்கும். இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப வந்து ஒரு 5 துறையை எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட எஜுகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 55,000 கோடி ரூபாய் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா அர்பன் டெவலப்மெண்ட் 34,000 கோடி ரூபாய் போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு 29,000 கோடி ரூபாய் போட்டிருக்கிறாங்க. இதே மாதிரி மற்றதுக்கெல்லாம் 21,000 கோடி 21,000 கோடின்னு பல்வேறு துறைக்கு ஒரு 5 துறைக்கு போட்டிருக்காங்க. இதெல்லாம் எப்படின்னா, நாம சொன்னல நுகர்வோருக்கு வாங்குதிறனை அதிகரிக்க செய்ய வேண்டிய அளவில் இந்த சட்டம் போட்டிருக்கிறாங்க. அதனால டெபிசிட்ங்கிறது வரவேற்கத்தக்கது, ஆனால் அதே நேரத்தில் உரியவர்களுக்கு போய் சேர வேண்டும். பிடிஆர் நம்ம சொன்னாரு, ஜிஎஸ்டி போட்டதுல நம்ம வந்து பணம் 1 ரூபா கொடுத்தோம்னா நமக்கு திருப்பி 29 ரூபா வருதுன்னாரு. அதே மாதிரி ராஜீவ் காந்தி இருக்கும் போது என்ன சொன்னாருன்னா, ஆமா பைசா வருது, கரெக்ட், 1 ரூபாயில 29 பைசா. அதே மாதிரி 1 ரூபாய் செலவு பண்றோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்குன்னு ராஜீவ் காந்தி காலத்துல சொன்னாங்க, 17 பைசா தான் போதுன்னு. அது மாதிரி இங்க இவங்க யாருக்காக டார்கெட்டட் குறியீடு செய்து இலக்காக வைத்து அந்த மக்களுக்கு செய்யறாரோ அது போய் சேர வேண்டும் என்பதுதான் இந்த பட்ஜெட்டுடைய வெற்றி இருக்கு. இல்லன்னா ஒதுக்குனாங்கன்னா இவங்க ஒதுக்கிட்டாங்களா, மக்களுக்கு ஒதுக்குனாங்களா, அந்த திட்டத்துக்கு ஒதுக்குனாங்களா, அது கூலியா போகுதா? ஏன்னா இந்த மகாத்மா காந்தி ஊழல்களெல்லாம் மத்திய அரசுல பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் குறைச்சிட்டாங்க. இப்ப அவங்களும் திசை திருப்புற மாதிரி இந்த ரூ அப்படின்னு போட்டதுங்கிறது ரொம்ப பேர் புரியாம என்ன பண்ணுங்க, அந்த சான்ஸ்கிரிட் அதெல்லாம் சான்ஸ்கிரிட்டுலாம் எடுத்து கிடையாது. நீங்க இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த இவரு வின்சென்ட் ஸ்மித் இந்தியன் ஹிஸ்டரி எழுதும் போது என்ன சொல்லுவார் அப்படின்னா, வட்ட எழுத்தெல்லாம் திராவிட எழுத்துக்கள்னு சொல்லுவாரு.
இது தேவநாகரியா இருந்தாலும் அது பிராமி எழுத்துக்கு போகும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிராமி எழுத்து எங்க இருந்து வந்ததுன்னா இது கரோஸ்டில இருந்துன்னா அராமிக்குன்னு வரும். அது இண்டஸ் வேலியில இருந்து வந்து கடைசியில கிறுக்குல இருந்து இதெல்லாம் வந்து தமிழி அப்படின்னு ஒரு கீழடியில கிடைச்ச பானை ஓட்டு எழுத்தெல்லாம் வச்சு பார்த்து. அதனால இந்த வட்ட எழுத்து என்பது திராவிடத்துக்குரியது, தமிழுக்குரியது. இந்த ரூ போட்டது என்பது சரியானது. அது மட்டும் இல்ல, இந்த வட்டம் என்பது பொருளாதாரத்துல மிக மிக முக்கியம். எப்படி உடம்புல வந்து ரத்தம் வந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டுமோ, நின்னால் இறப்பாகி விடுமோ, அது போல வரவும் செலவும் சுத்தி கொண்டே இருக்கணும். அரசாங்கத்திலிருந்து மக்கள்கிட்ட போகணும், மக்கள்கிட்ட இருந்து தொழில்கிட்ட போகணும், தொழிற்சாலைகிட்ட போகணும், முதலீடு போகணும், உற்பத்தி பண்ணணும். அதனால ஒரு சுழற்சியாக இருந்து கொள்ள வேண்டும் சேமிப்பு முதலீடுன்னு. அதனால இந்த பற்றாக்குறை என்பதை நீங்க முதல்ல கிளப்பினீங்க. அதாவது இந்த டெபிசிட் என்பது நல்லதா, இது வந்து அழிவை நோக்கி செல்லுமானா, இது எதை பொறுத்து இருக்குன்னா, இந்த 25-26 இந்த வரவு செலவு செய்யும் போது ரூபி ஒர்த் இஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எக்கனாமிக்ஸ்ல நான் பாடம் எடுத்திருக்கேன். ரூபி ஒர்த் இஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷனா ஒவ்வொரு ரூபாயும் அந்த 100 ரூபாய் 100% போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு தொழில வந்து எப்படின்னா 33% தான் நமக்கு வருமானம் வருது. அக்ரிகல்ச்சர்ல 13% தான் வருது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல 52-55 போல வருது. அப்ப அக்ரிகல்ச்சருங்கிறது 3வது இடத்துக்கு போயிடுச்சு. அதை வந்து நிச்சயமாக தூக்கி விட, ஏன்னா அது கோர் செக்டார். அவர்களுக்கு வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படிங்கறதெல்லாம் கொடுக்கணும். அதனால இது எப்படி போய் சேருது, பெர்குலேஷன், தியர் ஆஃப் பெர்குலேஷன். அதாவது சார், நீங்க இந்த இது பற்றாக்குறை இருந்தாலும் எந்த முறையில செயல்படுத்தப்பட போகுதுங்கிறத பொறுத்து அதனுடைய பாதகங்கள் சாதக பாதகங்கள் அமையும் சொல்ல வரீங்க. அதை ஒழுங்கா செய்யணும்னு. இன்னொரு முக்கியமானது சார், நிறைவா உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது இன்னொரு விமர்சனம் கூட. அதாவது இப்போ நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பத்தி சொன்னீங்க, ஒவ்வொரு துறைகளுக்கு ஒதுக்குறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்கான விஷயங்கள் எல்லாம் அந்த பட்ஜெட்ல இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இன்னொரு பக்கம் வெல்ஃபேர் ஸ்கீம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஒரு பக்கம் அது குறித்து ஒரு பாசிட்டிவான விமர்சனம் இருக்கு, இன்னொரு பக்கம் வாக்கு அரசியலை முதன்மையா கொண்டு இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்களுக்கான ஒதுக்கீடுகள் வந்து சில நேரங்களில் ஒரு தேவையற்ற ஒன்றாகவும் இருக்குது. அது தேவையற்ற ஒரு சுமையை அரசுக்கு ஏற்படுத்துகிற ஒரு பார்வையும் இருக்குது. அது பற்றி உங்களுடைய பார்வை நிறைவா? ஆமா ஆமா, இன்னைக்கு இந்துலயே தலைப்பு செய்தா அப்படின்னா தமிழ்நாடு பட்ஜெட் கேட்டர்ஸ் டு கீ செக்டார்ஸ் கோர் ஓட்டர் பேஸ் அப்படின்ட்டாரு. அது ரொம்ப சரியான பார்வை, இந்துனுடைய பார்வை, பத்திரிகையினுடைய பார்வைன்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு வரவு செலவு திட்டம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான கீ துறைகளுக்கு, முக்கியமான பிரதான துறைகளுக்கு அவங்களுடைய தேவைக்கு ஏற்றபடி அமைக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் யாரை வந்து மையமாக குறிக்கோளாக வைக்கணும்னா அடிப்படை ஓட்டர்ஸ் பேஸு, வாக்கு வங்கி திட்டமும் இருக்கு. அவங்களையும் பாதுகாக்கிறது, தன்னுடைய வளையத்துக்குள்ள வாக்கு வங்கி பேங்குக்குள்ள வங்கிக்குள்ள கொண்டு வர்றது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இன்னொன்னு நம்ம பார்க்கணும், இந்த பட்ஜெட்ல நம்ம சொல்ல விடாம விட்டது என்னன்னா, அந்த எக்கனாமிக் சர்வேன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தான் விடுவாங்க. முதல் முறையாக இங்க திட்டக்குழு தயார் பண்ணி இப்ப அது வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. அது ஓவரால் பிக்சர் கிடைக்கும். இதை விட ரொம்ப விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எக்கனாமிக் சர்வே, அந்த ஆய்வு அறிக்கையை நம்ம பார்க்கணும். அதுல முக்கியம் நம்ம என்ன பார்க்கணும்னா, இங்க தமிழ்நாட்டில் வந்து அகில இந்திய சராசரியை விட தனிநபர் ஆண்டு வருமானம் அதிகமா இருக்கு. 2.78 லட்சம் மாத வருஷத்துக்கு. அது அகில இந்திய ரீதியில 1.76 தான் இருக்கு. அப்படிங்கும் போது ஆவரேஜ், தேசிய ஆவரேஜ் விட இருந்து இந்தியாவில் முதல் இடத்துல இருக்குங்கிறது பெருமைப்படக்கூடியது. என்றாலும் நீங்க சொன்னது மாதிரி இப்போ பட்ஜெட் டெபிசிட்ங்கிறது முக்கியமானது. அது மேலும் விரிவடைஞ்சா என்ன ஆகும்னா விலைவாசி கூடும். இப்ப கூட மக்கள்கிட்ட பேட்டிக்கு ஆகும்போது ஊடகங்கள் என்னன்னா, எங்களுக்கு எதுவும் வேண்டாம், வெல்ஃபேர் எல்லாம் வேண்டாம், எங்களுக்கு இல்ஃபேரா இருக்கிறது எதுன்னா பணவீக்கம். வர்ற பணத்துல அதனுடைய வேல்யூ போயிடுது. நாங்க 2 தேங்காய் வாங்கிட்டோம்னா இப்போ 1 தேங்காய் தான் வாங்க முடியுது. அப்ப வந்து 5 கிலோ வாங்கணும்னா இப்ப 2 கிலோ தான் வாங்க முடியுது. அதனால பணவீக்கத்தை கட்டுப்படுத்தினால் அதுவே எங்களுக்கு வாங்கும் திறனை அதிகரிக்கும். எனவே பண விலை உயர்வு, அதாவது விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல இந்த வெல்ஃபேர் நலம் அப்படின்னு செய்வது என்பது
அரசியல் நோக்கமா போயிடுமே தவிர பொருளாதார தேவையை பூர்த்தி பண்ணாது. நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. மிக்க நன்றி, உங்களோட தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. வாய்ப்புக்கு மிகவும் நன்றி திரவி. நன்றி நன்றி நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.